ஜான் ஏர்னா மரணம் சருகுதுப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. என்னதான் பாசிட்டிவான ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற பர்சன்ஸாக இருந்தாலும் சின்ன விஷயங்கள்லையாவது இந்த இடம்ன்றது கனெக்ட் ஆகுது. ஒரு வேளை நமக்கு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஹாப்பியான வரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். அது என்ன எதுக்காக இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மானுட குணங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வெரைட்டியில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹோப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரலாம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு ஹோப் இருந்தால் மட்டும்தான் தான் வாழ்க்கையில் முன்னாடியே வர முடியும். நீங்கள் என்ன தான் வந்து லைஃப்பில் வந்து தனிப்பட்ட முறையில் காட்டு மரமாக இருந்து அந்த கேம் ஆஃப் த்ரானில் வரக்கூடிய ஆர்யா ஸ்டாக் மாதிரி வந்து லைஃப்பை சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெருசாகி கடைசியாக வந்து ஒட்டு மொத்தத்தையும் முடிச்சு தள்ளுற ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம வாழ்ந்தா கூட இயல்பான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோப்புன்றது ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும். அந்த வெப் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோப் அந்த பொண்ணுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதனால தான் முன்னாடி வந்துகிட்டே இருப்பாள். இன்னைக்கு இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ் தான் நீங்கள் வந்து மேலே இருந்தாலுமே சரி, எல்லா செலிபிரிட்டிஸுமே ஏதோ ஒரு ஹோப் அப்படின்றது கிடச்சிருக்கும். ஏதோ ஒரு லிஃப்ட் ஒன்று கிடச்சிருக்கும். சம்திங் ஏதோ ஒன்று அரவணைப்பாக இருக்கும், இல்லை பணம் புகழ் பதவின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடங்கள் வைக்கிறது, தனித்தனி கூட்டங்களை உருவாக்குறது, அவங்களுக்குன்னு கீழே ஒரு மக்கள் வந்து எப்பவுமே இருப்பாங்க, அவங்களுடைய கொள்கைகளை பரப்புறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோப் வந்து எதனால் வந்து வேறுபடுது, ஒரு முரண்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சமூக காரணங்கள். எப்பவுமே நம்மக்கிட்ட சொல்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தை வந்து குறை சொல்லவே சொல்லாத, அது எப்படி ஒன்றா இருக்கும், நீ தான் வந்து அதை ரொம்ப கரெக்டாக பிடிச்சி நிறுத்தி நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஹோப் கொடுப்பாங்க. அந்த ஹோப் கொடுக்குறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தை இழுத்து பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கௌரவம் கொண்டவர்கள் தான். நீங்கள் இந்த இஸ்லாத்தில் நம்ம வந்து புனித வேதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நபிகள் நாயகத்தை எல்லாரும் சேர்ந்து கலால் அடித்து வெளில அனுப்புவாங்க. ஏன் அவர் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரான வேதத்தை உருவாக்குன பர்சனே அவர் தான். இன்றைக்கி 2000 வருஷங்களாகி எழுத்துக்கள் கூட மாறாத ஒரு புனித வேதமாக இருக்கிறது அந்த குரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அவர் இத்தனை வருஷம் மக்களுடைய ஒழுக்கத்தை சொல்லிட்டு போன ஒரு பர்சனை அடித்து விரட்டியிருக்காங்க. இப்போ இந்த சமூகத்தை நம்ம வந்து காரணம் சமூகம் தான் வந்து இதுக்கு காரணம், ஒரு சமூகத்துக்கு காரணம் சொல்லாது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பர்சனை அடித்து விரட்டி இருக்கிறாங்க. ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். 2000 வருஷமா ஒழுக்கத்தை தொடரக்கூடிய ஒரு பர்சனை விரட்டி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க விரட்டுனதுனால பெரிய ஆள் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் எப்போவுமே அது 0% தான். விரட்டுனதுனால அவர் பெரிய ஆள் ஆகலை. அந்த வேதத்தினுடைய மதிப்பு அது. இது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அப்போ சமூகம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கும். நம்மளுடைய வாழ்வியலில் நம்ம அப்பா அம்மா நம்ம கூட எப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத பேஸாக வச்சு தான் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். சில குழந்தைங்கள் இருப்பாங்க, அது வந்து அத்தி பூத்தா மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் அதுவுமே பொய் தான். அத்தி பூத்தா மாதிரி அப்படின்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய சூழலை பேஸ் பண்ணி தான் அமையும். இப்போ ஒரு குழந்தை வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறா, நல்லா அழகாக வந்து வேற ஒரு வேற்று மொழியில் திறமை வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஜீன்ஸ் மூலமாக கடத்தப்படுற ஒரு கான்செப்ட் தான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 லாங்குவேஜ் பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு கவர்ந்து இழுக்கிற அளவுக்கான ஒரு ஸ்பீச் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இல்லாட்டி புதுமையான படைப்புகளை உருவாக்குறதுல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மொழி தான் பேசுவாங்க, ஆனால் படைப்பாளிகளாக இருப்பாங்க, புதுமையான சிந்தனைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெரைட்டியில் ஒரு அடுக்குமுறையாக தான் இருக்குது. அப்போ அந்த சமூகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சூழலை சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்குது, நம்மளை கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. எப்பவுமே இந்த சமூகத்தை குறை சொல்லாதீங்க சொல்கிறதுலாம் ஜஸ்ட் லைக் தட் நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். அவங்க சொல்கிறதுலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் சமூகம் இப்படி இருக்கா, அந்த சமூகத்தை திருத்துறதுக்கான வழி இப்போ நான் ஏன் அதை பண்ணோம். இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சமூகத்தை திருத்தணுன்னே போராடிட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாரெல்லாம் வந்து இன்னைக்கு செலிபிரிட்டிஸாக நல்ல வருமானம் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களாம் அந்த சமூகத்தை விட்டு வெளியில் ஓடி போனவங்களா தான் இருக்கிறாங்க. இப்போ வெளியில் போயிட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன் இந்தியாவை விட்டு நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆரம்ப காலத்தில் அந்த கரும்பு விவசாயத்துக்காக போனாங்க. இப்போ எதுக்கிட்டா போகிறாங்க அப்படின்னா அதே வருமானத்துக்காகவும், அங்கே போனால் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, அங்கே போனால் நமக்கு எல்லா விதமான வழிமுறைகளும் கிடைக்குது. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணால் கூட அங்கே வந்து ஒரு மதிப்பு கிடைக்குது, ரெஸ்பெக்ட் கிடைக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். எங்கேயோ ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளை வந்து மரியாதை குறைவாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி நம்ம சம்பாதிக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. அப்போ சமூகம் அப்படின்றது ஒரு விதத்தில் காரணம் தான். எந்த சமூகம் சக மனிதனை
ஒரு அரவணைப்போடு பார்க்குதோ அந்த சமூகம் சார்ந்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெறாளாகிறாங்க. அப்போ அந்த சமூகம் சரியான ஒன்றா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. சமூகத்தை குறை சொல்லாதன்னு இனிமேல் சொல்லவும் முடியாது. ஏன்னா சமூகம் அப்படின்றது மாறி தான் ஆகணும். அப்போ தனிப்பட்ட மனுஷனால தான் இப்போ மாறி ஆகணும். ஒவ்வொரு பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சிந்தனைகள் கொண்டவங்களா இருக்கணும். அப்போ படிக்கணும், படித்தா எஜுகேஷன் வரும், எஜுகேஷன் வந்தால் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஜுகேஷன் வந்தால் மாறுவாங்க அப்படின்னா இந்தியாவில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த காலகட்டத்திலேருந்து, குருகுலம் இருந்த காலகட்டத்திலேருந்து பெஸ்ட்டான எஜுகேஷன்றது இந்தியாவில் இருக்குது. இன்றைக்கும் தாழ்த்தப்பட்டவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூலையிலையும் வெறும் அந்த ஒரு சில பகுதியில் மட்டும் நம்ம பிரித்து வச்சுருப்போம். இந்த பகுதியில் வாழ்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகலை, இந்த பகுதியில் இருக்கவங்க டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போதுலேருந்து பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கிறது இந்தியாவில். ஆனால் இந்தியாவில் இன்னமும் பார்த்தீங்கன்னா குடிசைகள் இருக்க தானே செய்யுது ஏதோ ஒரு மூலையில். அப்போது எஜுகேஷன் சரியில்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? எஜுகேஷன் இருந்தால் அப்போ டெவலப் ஆகிடுன்னு சொல்லிட முடியுமா? அப்போ சமூகம் அப்படின்றது ஏதோ ஒரு விதமான கௌரவத்தை பிடிச்சி இழுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. நம்மளை வந்து ஒரு அடுத்த கட்டத்தை யோசிக்க விடாமல் ஒரு சிந்தனைக்குள்ள, அதாவது ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனைக்குள்ள நம்மளை கட்டமைச்சு பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அது என்ன ஏதுன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தேவையில்லாத ஒரு கனெக்ஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறாங்க, நிறைய அற்புதமான சிந்தனைகளை போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்துட்றாங்க. அதனால வந்து நம்ம அதை பற்றி பெருசாக உள்ளே போக வேண்டாம் நினைக்கலாம். இன்னும் மத மொழி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி போயிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்துக்குள்ளே நான் வரலாம் அப்படின்னு பாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்வியல்ன்றது கலாச்சாரம் பேஸ் பண்ணது தான். இப்போ மொழி உள்ளே வந்துச்சுன்னா கலாச்சாரம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் மொழி உள்ளே வரும்போது கலாச்சாரம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்வியில் பெஸ்ட்டாக எதெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சிந்தனைகள் உள்ளே வருது. ஒரு மொழி மூலமாக ஒட்டுமொத்த கலாச்சாரம் சேஞ்ச் ஆகலை, அவங்களுடைய நல்ல சிந்தனைகள் உருவாகுது. இப்போ நமக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தானே வேற ஒரு நாட்டிலேருந்து வேற ஒரு கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வரோம். அப்போ மொழி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள் தான் வருது. நான் ரசிகனாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். வாழ்க்கைன்றது ரசிக்கிறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம இங்கே கத்திப்பாரா ஜங்ஷனுக்கு போனோம்னா நைட்டு 11, 12, 24 மணி நேரமும் ஒர்க்கிங்கில் இருக்குது. எல்லாரும் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கரண்ட் போச்சுன்னா கூட ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்து ஒரு ஹாப்பினஸை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால், பொண்ணுங்க வெளில வந்து சத்தமாக சிரிச்சாலே பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டிக்காக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணுங்களாம் வந்து கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, டிஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி, அது என்னப்பா ஆணு பொண்ணு தனித்தனியாக பேசிக்கிட்டு திறமை இருக்கிறவங்க பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டோம். ஸோ இப்படி ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம்ன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த படிப்படியான முன்னேற்றம்ன்றது எந்த அளவுக்கு படிப்படியாக இருக்குது அப்படின்றது முக்கியம். இப்போ அமெரிக்காவில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க 1950. திறமை இருக்கும் மேலே வாயில் அடிப்போ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் ஆகலையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு தலைவன் நல்ல தலைவனாக இருக்கும்பொழுது, ஒரு அதிகாரம் கொண்டவங்க வந்து ஒரு சரியான ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படின்றது இந்த உலகத்தில் உருவாவது சகஜமான ஒன்று தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸை பற்றி. குணங்களுக்கும் இந்த சூப்பர் ஹியூமன்ஸுக்கும் உள்ள ஒற்றுமை. இதுக்கு முன்னாடி நான் கலாச்சாரம் சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா? ஒரு கலாச்சாரம் சேஞ்ச் ஆகும்போது அதில் என்ன குணங்கள் சேஞ்ச் ஆகிட போகுது அப்படின்ட்டு. யுனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது சொல்லாமல் நான் வந்துட்டேன், மறுபடியும் போகிறேன். இந்த யுனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் அப்படின்றது ரொம்ப அதை நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருந்தாலும் அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, பொறாமை கொள்ளலை. இப்போ ஒருத்தன் போயிட்டே இருக்கிறான்னா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த மாதிரியான மதிக்கெட்டவர்களா இல்லை. அப்போ அவங்க எப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு ஹாப்பினஸை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முகம் கொண்டவங்களாம் மாறி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதுதான் அந்த கலாச்சாரம். அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்தை வந்து இந்தியாவில் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்டது பிரிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே மொழிகள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. 2000, 3000 மொழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அத்தனை கலாச்சாரம் இருக்குது. அத்தனை கலாச்சாரத்தையும் நம்ம வேறுபடுத்த முடியாது. அப்போ எந்த கலாச்சாரம் சிறந்தது அப்படின்னா, எந்த கலாச்சாரம் ரசிக்கும் தன்மை கொண்டு இருக்கோ அதுதான் வந்து சிறந்த கலாச்சாரம். இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவோம், கொஃபாக்டி டெஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையை வந்து விளைவிச்சவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து, இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு வாழ்வியலை, அதாவது சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி அதுக்கப்புறம் கலைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் ரசிக்கும் சமூகமாக இவங்களாம் மாறி இருக்கிறாங்க. ஸோ இது ஒன்று. அப்போது கலாச்சாரம் அப்படின்றது ரசிக்கும் தன்மையோட சிரிக்கும் முகபாவங்கள் கொண்டவங்க சிறந்த கலாச்சாரங்களாக இருக்கிறாங்க. அது ஒரு மானுட குணத்தினுடைய சிறந்த வெளிப்பாடு. அடுத்த பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸ் பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம் இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்றவங்க ஏதோ ஒரு மூலையில எங்கோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பிரெயினுடைய பவர் மூலமாக
ஒரு அதீத சிந்தனை கொண்டவங்களா இருக்கிறாங்க. இப்போ இந்த ரூபிக்ஸ் கியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இது என்னப்பா கட்டமாக இருக்குது அப்படி மாற்றி அப்படி வச்சு சரியாக போயிட போகுது அப்படின்னா அதுக்காக அவங்க வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அலைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது கூர்ந்து கவனிச்சு பண்ணுறது, அதுவும் ஸ்பெஷலி டேலண்டட் பர்சன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அவங்க இன்னும் திறமையாக அதில் செயல்படுறவங்களா இருக்கிறாங்க. அப்போ சிறந்த குணங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே உருவாகுதுன்னா ஒரே ஒரு சிந்தனையை கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பை ஒரு அன்பை தேடக்கூடிய ஒரு இடத்துல அதீதமான வளர்ச்சி அப்படின்றது இருக்குது. இப்போ டவுன் சிண்ட்ரோம்ன்ற குழந்தைங்களை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எப்போவுமே அரவணைப்பை தேடக்கூடிய ஒரு பர்சன்ஸ். அவங்களுடைய ஒரு எண்ணம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா நீங்கள் அவங்ககிட்ட பாசமாக பேசுனீங்கன்னா சிரிச்சு பேசுனீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரொம்ப இந்த சூப்பர் ஹியூமன்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை மூவ் பண்ணுறவங்க, ஒரு மைண்ட் பவர் மூலமாக இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, மார்வல்ஸ், லோகி த யூனிவர்ஸ் மாதிரியான திரைப்படங்கள், எம்ஐபி மாதிரியான திரைப்படங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதீதமான ஒரு சிந்தனை தான். இதனால் அழிவு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆக்கம் துரித வளர்ச்சி, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை கொண்டவர்களுடைய ஒரு ஆளுமையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இப்போ கொரியன் மூவிஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு வித்தியாசமாக வெரைட்டியில் அந்த கேமரா மூமெண்ட்லேயே காட்டியிருப்பாங்க. அண்டு அந்த கிம்கி டூம் சொல்லிட்டு ஒரு டேரக்டர், ஒரு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன ஒரு பர்சன், இன்னைக்கு உலகத்துலேயே வந்து பெஸ்ட்டான ஒரு பர்சனாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படிலாம் வந்து ஒரு நல்ல சமூகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாறுது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஹோப்பும் அந்த அளவுக்கான ஒரு வரவேற்பையும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சமூகமும் மக்களும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உள்ளே இருக்கக்கூடிய திறமையில் மேலே வந்தவங்களா அப்படின்னா நிச்சயமாக அது வந்து 100% நம்ம சொல்லிட முடியாது. அந்த சமூகம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான். ஒரு இடத்துல போட்டு திணிச்சு வைக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்று தான். இப்போது இந்த நாடு அந்த நாடு நான் ஸ்பெசிஃபிக்காக பேச விரும்பலை. ஏன்னா ஒரு சேஃப் ஜோன் தான் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. அதனால் நம்ம சேஃப் ஜோன்லேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா இந்த நாங்கள் வந்து வளர்ச்சி கொடுக்கலையா, எவ்வளவு விதமான கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம், உலகத்திலே பெஸ்ட்டு இதில் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி பேசிக்கலாமே தவிர்த்து அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது மக்களினுடைய ஒரு பெரிய அதீத வளர்ச்சியிலையும் ஒற்றுமையிலையும் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில நாடுகளுடைய பேரை சொல்லி இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இதில் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. நடுவில் கூட நம்ம பார்த்தோமே சீனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆராய்ச்சிகளில் வந்து பயங்கரமான ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க, அதீதமாக செலவு பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கானை கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மானுட குணங்களினுடைய ஒரு வெளிப்பாடு தான். எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டாக இருக்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அரவணைப்பு, முகம் பார்த்து சிரிக்கிற ஒன்று, அந்த கான்செப்ட் நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்வில் தினக்கூலின்ற ஒரு கான்செப்ட் மாறும் பொழுது அந்த தினக்கூலியாகவே இருந்தாலுமே கூட அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் போது, ஏன்னா இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பேசின கான்செப்ட் ஞாபகம் இருக்குங்களா, இந்த சுரங்க தொழிலாளர்களாக இருந்தாங்க, மே தினத்துக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த வம்சாவழியை சார்ந்தவங்களாம் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன், ரொம்ப சுற்றி வளைச்சி பேசாமல், சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அதீதமான சிந்தனையும் ஆக்கமும் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வியாதிகள், குணங்களுக்கும் வியாதிகளுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு பிபி ப்ரெஷர் வந்துடுது அப்படின்ட்டு, சிரித்து பேசாதவங்களுக்கு வியாதி வந்துடும். நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோடில் பார்த்தது ஒவ்வொரு மதம் சார்ந்தவங்களுக்கும் அவங்களுடைய முகம்ன்றதே ஒன்றா இருக்கும். தமிழ் பேசுகிறவங்களுக்கு முகம் ரவுண்டாக இருக்குன்னுவாங்க, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து பயங்கர பிரைட்னஸாக இருக்குன்னுவாங்க. இது எல்லாமே பேசக்கூடியது அந்த பிறர் வாட நம்ம செயலோ சிந்தனையோ கொள்ளாதவங்களுடைய முகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலிவாக அழகான ஒன்றாக மாறும். அப்போ குணங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேச்சிலையும் இருக்குது. இதுக்கும் ஏகப்பட்ட கதைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகளுக்குள்ளே போகாமல் நான் ஷார்ட்டாக வந்துடுறேன். இந்த வியாதிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற பேச்சுகள் கூட இருக்குது. அதிர்வுகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த அதிர்வுகள் சரியான ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வியாதிகள்ன்றது எழாது. இந்த வியாதிகள் சம்மந்தமாக நம்ம வந்து அடுத்த எபிசோடில் இல்லாட்டி அதுக்கு அடுத்து வரக்கூடிய எபிசோடில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வியாதிகள் எப்படி, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த 144 வியாதிகள் குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தவிர்த்து அது எப்படா பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயிலே இல்லையேப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வேற்றுக்கிரகவாசிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதீதமான சிந்தனை அந்த கான்செப்டுக்குள்ளே தான் வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 7 நிலைகள் அடைகிறதுன்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து தியான நிலைகளுக்கு போகும்பொழுது நம்ம இதுவரைக்கும் பார்க்காத, கேட்காத, விவரிக்காத ஒரு சிந்தனைகளுக்குள்ளே நம்ம போவோம். அப்போ அது எப்படி போகிறோம் அப்படின்னா உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் அதே மாதிரியான சிந்தனை கொண்ட பர்சன்ஸோடு நம்ம கனெக்ட் ஆகிறோம். அதுதான் உண்மை.
இப்போது நம்மள மாதிரியே யோசிக்கிற, எழுதுகிற, சிந்திக்கக்கூடிய பர்சன்ஸ் வேறு இடத்துல இருப்பாங்கன்னா நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான எழுத்துக்களும் ஒரே மாதிரியான வாக்கியங்களும் பல பேர் சொல்லியிருப்பாங்க, பல பேர் பல காலகட்டங்களில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த 7 நிலைகள் அடையிறது, ஒரு கடவுளை அடையக்கூடிய நிலை, ஆன்ம நிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவங்க அவங்களுடைய நாலேஜுக்கு உருவாகின ஒன்று. அப்போ நாம் பேசி பார்த்து பழகி இருக்காத ஒரு சமூகத்தை தாண்டி நம்ம உடச்சி வெளியில் வர ஒரு கான்செப்டாக இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இருக்கக்கூடிய சமூகம். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நம்ம பேச போயிட்டோம் அப்படின்னா பாதி பேர் ஏற்றுப்பான், பாதி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவே சைக்காலஜின்னு பேச போயிட்டோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலை ஏற்றுக்கிறவங்க சைக்காலஜியை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரிவினைகள்ன்றது இருக்கும்பொழுது, அவங்களுக்கு முரண்பாடு இருக்கும்பொழுது, ஏப்பா நீ ஸ்பிரிச்சுவல் தானப்பா போப்பா அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் சைக்காலஜியாக பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முரண்பாடையை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை அப்படின்றது நமக்கு வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள தான் வருது. சரி, ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜின்ற நம்மளுடைய கான்செப்ட் வந்துடும். ஏன்னா என்னோட கான்செப்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி தான். ரெண்டுமே சேர்த்தவங்க தான். இப்போ அந்த 7 நிலைகளை பற்றி பேசினேன் இல்லையா? இப்போ இந்த டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 7 நிலைகளும் வந்துடும். இப்போது 7 நிலைகள், அதை தாண்டி வந்து 108 திவ்ய தேசனம், உலகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அண்டு நம்ம ஒவ்வொரு மதம் சார்ந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே இருக்கக்கூடிய அதீதமான சிந்தனைகள் தான். எந்த ஒரு புத்தகத்தை வேணால் எடுங்களேன், எல்லா மகாபாரதத்திலேருந்து ராமாயணத்திலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருமூலருடைய மந்திரங்கள்லேருந்து 18 சித்தர்களுடைய புத்தகங்கள்லேருந்து ஒவ்வொரு மதம் சார்ந்த ஒரு வேதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதீதமான சிந்தனைகள் இருக்கும், அதீதமான ஆழமான கருத்துக்கள் இருக்கும். சக மனிதன் கால உழாதங்கிறாரு நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பழைய நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்ட ஒன்று தான். இந்த மாதிரி வந்து அதாவது நம்ம கோவப்படும் போது தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் வரக்கூடிய ஒன்றா இருக்கும். நம்ம மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் கனெக்டிவிட்டியான கதைகள் போனாலும் சரி, நீ என்ன பாவத்தை பண்ணி அந்த பாவத்துக்கு தாண்டனை உண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்றா அப்படின்னு சொல்லி இதே மாதிரி சித்தர்களில் வந்து கெவுனம் பாய்தல்ன்ற கான்செப்ட் வரும். ஒவ்வொரு நிலைகளையும் போயிட்டு அவர் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்கிட்ட அப்படியே பேசிகிட்டே வருவாங்க. ஒரு தங்க நிற பெண்ணை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பர்சனை பார்ப்பாங்க, 2 குளிகை எடுத்துகிட்டு போவார், ஒரு குளிகையை வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம பார்க்காத கேட்காத ஒரு அதீதமான ஒரு சிந்தனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் கற்பனை சிந்தனையாக இருக்காது. இப்போ ஒரு மார்வல்ஸ் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வெறும் கற்பனையாக இருக்குமா? நீங்கள் அவங்ககிட்ட போய் டீட்டெயிலாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா வந்து வெறும் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்த ஸ்பைடர்மேன் படம் பழைய படம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது கடிச்சிருச்சு அப்படின்னா எப்படிப்பா ஒரு வெப் விடுறாரு அப்படின்றதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில் எடுத்திருப்பாங்க. அப்போ சும்மா யோசிச்சு சிந்தனைகளை உருவாக்குன ஒன்று கிடையாது அது. அந்த சிந்தனைகளினுடைய தொகுப்பில் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்குது. அப்போ அவ்வளவு சிந்தனைகளை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த சிந்தனைகள் பார்த்திங்கன்னா நாம் யோசிக்க முடியாத, அதாவது ஒரு ஜென்ரேஷனை இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாற்றி கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மென்டாலிட்டி. அப்போது ஒரு ஸ்பிரிச்சுவலும் பார்த்தீங்கன்னா வெறும் 7 நிலைகளில் அடங்கிடாமல் அதை தாண்டி நிறைய அதீதமான அற்புதங்கள் அப்படின்றது இருக்கும். அதை வந்து வெளிப்படுத்துகிற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு உலகத்தினுடைய மாற்றங்கள் அப்படின்றதே விதையாக உருவாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அப்படின்னும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவினைகள் பார்க்குறாங்களே. சில பேர்லாம் வந்து இப்போ ஓஷோ மாதிரியான பெரிய பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசினாங்கன்னா வானத்துலேருந்து கேட்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்பிரிச்சுவல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் உண்டு, காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் உண்டு. எப்படி டெக்னாலஜியில் ஒரு புதுமைகளை நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்லையும் ஒரு புதுமைகள் இருக்குது. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அப்படின்னு நம்ம போகும்போது உலகத்தினுடைய மாற்றங்கள் அப்படின்றது வெறும் டெக்னாலஜி பேஸ்டு கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பேஸ்டாகவும் இருக்குது. அப்போது ஸ்பிரிச்சுவலில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகிற பட்சத்தில் டெக்னாலஜியில் ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம இயற்கை சார்ந்து உருவாகிற பட்சத்தில் ஆக்கம் துரித வளர்ச்சி கொண்டு உலகத்தினுடைய மாடும் சிறந்த ஒன்றாக இந்த மனுஷங்க அப்படின்றவங்க ரசிக்கும் தன்மையோட சிரிக்கும் முகத்தோடு இருந்தாங்கன்னா இராணுவமே இல்லாமல் உலகம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் எல்லாரும் இதே போல் ஒரு அழகை நம்ம சந்திக்கிறது வரைக்கும் நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.